ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு பதங்கள் 46 47 46ஆம் பதம் மஜ்ஜாயா பந்திர் உற்பன்னா பிரஹதி பிராணதோ பவத். மொழிபெயர்ப்பு. பண்களை எழுதும் கலையான பந்தி அவரது எலும்பின் மஜ்ஜையிலிருந்து தோன்றியது. பிரஹதி என்னும் மற்றொரு வகையான பண் உயிர்களின் தலைவரான பிரம்மதேவரின் மூச்சு காற்றிலிருந்தும் பிறந்தது. பதம் 47. ஸ்பர்சஸ் தஸ்யாபவஜ்ஜீவ ஸ்வரோதேக உதாஹிருத உஷ்மானம் இந்திரியாணி ஆஹுர் அந்தஸ்தா பலம் ஆத்மனः ஸ்வராசப்த விஹாரேன பவந்தி ஸ்ம பிரஜாபதே. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் ஆத்மாவானது ஸ்பரிச எழுத்துக்களாக வெளிப்பட்டதாகும். அவரது உடல் உயிரெழுத்துக்களாகவும் புலன்கள் சீரொழி எழுத்துக்களாகவும் அவரது சக்தி இடையின எழுத்துக்களாகவும் புலன்களின் செயல்கள் 7 ஸ்வரங்களாகவும் இருக்கின்றன. பொருளுரை. சமஸ்கிருத மொழியில் 13 உயிரெழுத்துக்களும் 35 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ உ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ போன்றவையும் மெய்யெழுத்துக்கள் க ச ட த போன்றவையும் ஆகும். மெய்யெழுத்துக்களில் முதல் 25 எழுத்துக்கள் ஸ்பர்ஷங்கள் என்றழைக்கப்படுகின்றன. மேலும் 4 அந்த ஸ்தங்களும் உண்டு. உஷ்மங்களை பொறுத்தமட்டில் 3 ச-க்கள் உண்டு. அவை தாளவியம், மூர்தன்யம், தந்தியம் என்பவை ஆகும். 7 ஸ்வரங்கள் சா ரி க ம ப த நி என்பவை ஆகும். இவ்வொளி அதிர்வுகள் அனைத்தும் சப்த பிரம்மங்கள் என்று அல்லது ஆன்மீக ஒளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனாலேயே மகாகல்பத்தில் படைக்கப்பட்ட பிரம்மதேவரை ஆன்மீக ஒளியின் அவதாரம் என்கின்றனர். வேதங்கள் ஆன்மீக ஒளியினால் ஆனவை ஆகும். அதனால் வேத இலக்கியங்களின் ஒலி அதிர்வுகளுக்கு உலகியல் விளக்கங்கள் தேவையில்லை. வேதங்களின் ஒலியினை பௌதிக எழுத்து வடிவங்களில் நாம் அறிந்திருந்த போதிலும் அவற்றை அதே ஒலி வடிவிலேயே உச்சரித்தல் வேண்டும். இறுதியில் எதுவுமே லௌதீகம் அன்று. ஏனெனில் எல்லாவற்றிற்கும் மூலம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. அதனால்தான் பௌதிக தோற்றத்தினை அதற்கு சரியான சொல்லான மாயை என்னும் வார்த்தையில் அழைக்கின்றனர். ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் ஆன்மீகமானவையே ஆகும். ஹரே கிருஷ்ணா.